அந்த கிராமத்தில் சேடன்னு ஒரு பெயர் கேட்டாலே மக்கள் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுமாங்க. அவனுக்கு யாராவது குறி சொல்லி விட்டா உடனே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த கிராமமே நம்பிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கிராமத்துக்கு வெளியிலிருந்து ஒரு முதியவர் வந்தார். சேடனை பார்த்து அவர் சிரித்தார். அமைதியாக கேட்டார், உனக்கு குறி சொல்லி யாராவது பாதிப்பு வந்திருக்கா? சேடன் ஒரு சின்ன சிரிப்போட சொன்னான், நிறைய பேர் குறி சொன்னாங்க, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. அந்த முதியவர் அதிர்ச்சியோடு கேட்டார், எப்படி என்று. சேடன் அமைதியாக நிதானமாக சொன்னான், நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன், பயத்தையும் மனசுக்குள்ள வளர்க்க மாட்டேன். மனசு சுத்தமாயிருந்தா எந்த குறி சொன்னாலும் நம்மை தொட முடியாது. அந்த வார்த்தைகள் கேட்டதும் முதியவர் கண்கள் கலங்கின. அவர் மெதுவாக சொன்னார், உண்மைதான். குறி சொல்லுறதுக்கு சக்தி கிடைக்கிறது நம்ம பயத்தாலதான். பயம் இல்லாத மனசை எதுவும் தோற்கடிக்க முடியாது. அந்த நாளுக்குப் பிறகு அந்த கிராமம் மாற ஆரம்பிச்சது. மக்கள் குறி சொல்லை பயன்படுத்துறதுக்கு பதிலா தங்கள் மனசை வலிமையாக்க கற்றுக்கிட்டாங்க. தீங்கு நினைக்காத மனசையும் பயமில்லாத நம்பிக்கையும் எந்த மந்திரத்தாலும் வீழ்த்த முடியாது.